ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன். 24 இயர்ஸ் ஆச்சு நான் போஸ்ட் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணி. எனக்கு 2 பசங்க. அப்புறம் நான் சொல்கிறதே கொஞ்சம் கேட்டுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்குள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து மாதம் கட்டுற மாதிரியும் போடலாம், இயர்லி ஒன்ஸு, மந்த்லி இந்த மாதிரியும் போடலாம். நீங்கள் மந்த்லி போடுறதுன்னா இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்குது. அப்புறம் எஸ்பி, ஆர்டி, டிடி, 1 இயர் டிடி இருக்குது, 2 இயர் டிடி இருக்குது, 3 இயர் டிடி இருக்குது. அப்புறமா பிஎல்ஐ இருக்குது, ஆர்பிஎல்ஐ இருக்குது. பிஎல்ஐன்றது ரூரல் ஆர்பிஎல்ஐன்றது வந்து ரூரல் பீப்புளுக்காக வச்ச இந்த ஸ்கீம் அது. அதனால் நீங்கள் அது போட்டிங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு பெனிஃபிட்டு. மாதம் அது வந்து இன்சூரன்ஸ் ஸ்கீம். அது மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் கட்டலாம், இயர்லி கட்டலாம், ஆஃப் இயர்லி கட்டலாம், குவார்ட்டர்லி கட்டலாம். உங்களோட சாய்ஸ் அது. நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு 2 lakhs இல்லை 1 lakhsக்கு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், நான் மொத்தமாக சொல்லலை. நீங்கள் வந்து போட்ட போது உங்கள் ஏஜ் கேல்குலேஷனில் வச்சு அந்த ப்ரீமியம் மாறும் உங்களுக்கு, உங்கள் ஏஜ் வச்சு. அதனால் நீங்கள் உங்கள் ஸ்கூல், அதாவது படித்த சர்டிஃபிகேட்டு, கிராஜுவேஷன் முடிச்சிருந்தீங்கன்னா பிஎல்ஐ போடலாம். அதுக்கு வந்து கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வரணும் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு. பேன் கார்டு, ஆதார் கார்டு, அப்புறம் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வரணும். ஆதார் கார்டு மஸ்ட்டு, கம்பல்சரி ஆதார் கார்டு தேவை. இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அது வந்து நீங்கள் ஒருத்தர் நாமினேஷனாக போடுறீங்கன்னா அவங்களோட ஆதார் கார்டு ஒரு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் மாதம் போடுறதோ இல்லை மந்த்லியே சிம்பிளாக போட்டுக்கலாம். இப்போது நம்ம வாழ்க்கையில் எல்லா காலம் நிரந்தரமாக நம்ம வாழ்கிறோம் கிடையாது. ஏதோ ஒரு நம்ம ஏதோ ஆக்சிடெண்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு நமக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுனாலும் நீங்கள் எவ்வளோ பணம் கட்டுறீங்களோ அந்த பணத்துக்கு வட்டி, போனஸு எல்லாம் போட்டு நீங்கள் சம்மர் ஷூட் வந்து ஒரு 1 lakhs போட்டிங்கன்னா அந்த 1 lakhsக்கு எவ்வளோ கட்டியிருக்கீங்க நீங்கள், அதுக்கு போனஸு வட்டி போட்டு கொடுத்துருவாங்க. 3 years வரைக்கும் நீங்கள் விடாமல் கட்டணும். அந்த மாதிரி கட்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக மெச்சூர் ஆகும். அதை 1 லட்சமோ ப்ளஸ் நீங்கள் கட்டுற அமௌண்ட்டுக்கு உண்டான வட்டி போனஸும் சேர்த்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு. அதாவது வாரிசாக யாரை போடுறோமோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் அந்த இயர் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, அது 5 வருஷமோ 10 வருஷமோ அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக பர் மந்த்லி கட்டிட்டு வந்துட்டீங்கன்னா அப் டு டேட் கரண்ட் மந்த் வரைக்கும் நீங்கள் கட்டினீங்கன்னா அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனை ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட்டு, மொத்த அமௌண்ட் அதான் சொன்னேன் இல்லையா, கிளைம் பண்ணி அதை வாங்கிக்கலாம். நீங்களே இருந்து லாஸ்ட் டைம் வரைக்கும் கட்டினீங்கன்னா நீங்கள் கட்டின அமௌண்ட்டு, அதுக்கு வட்டி, போனஸு எல்லாம் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். அது கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு அப்படின்ட்டு ஒரு ஸ்கீமு போஸ்ட் ஆஃபீஸில். அதாவது கிராமத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது அப்படின்றதுக்காக சிம்பிளாக 100 ரூபா லெவல்லேருந்து நம்ம கட்டிட்டு வரலாம். அந்த மாதிரி நீங்கள் கட்டுங்க. மாதம் நீங்கள் கட்டிட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல அமௌண்ட் வரும். நீங்கள் என்ன உங்களுக்கு நான் சொல்கிறதுல டீட்டெயிலு உங்களுக்கு புரிஞ்சிக்கலன்னா நீங்கள் வாங்க. காலையில் 9:30 மணிலேருந்து காலையில் 8:30லேருந்து 10:30 வரைக்கும் இருப்பேன். இல்லை 11 o'clock வரைக்கும் கூட இருப்பாங்க. நீங்கள் வாங்க,
நான் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ எந்த ஸ்கீம் போடுறீங்களோ அந்த ஸ்கீமுக்கு நான் சொல்கிறேன். அதன்படி நீங்கள் போடுங்க. மாதம் மாதம் கரெக்டாக கட்டிட்டு வந்தோம்னா நம்ம சிறுக சிறுக சேமிக்கிறோம். எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லைங்களா, அது உங்களுக்கு சொல்லலை. எக்ஸாம்பிள் வந்து ஒரு 1000 மாதம் மாதம் கட்டிட்டு வந்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் 11 இயர்ஸ் அப்படி கட்டினீங்கன்னா மாதத்துக்கு ஒரு 1000 எக்ஸாம்பிளுக்கு தானே சொல்ல போகிறேன். 1000 கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 12 இயர்ஸ் அப்படி கட்டிட்டு வரீங்க. கட்டிட்டு வந்து நீங்கள் வாங்குறதுன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 2 lakhs கிட்ட, 2 lakhs கிடைக்காது, அதை விட கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். அப்ராக்சிமேட்டாக நான் சொல்ல ஒரு அளவுக்கு சொல்கிறேன் நான். நீங்கள் அந்த ஏஜ் வச்சு தான், வருஷத்தை வச்சு தான் கரெக்டாக சொல்ல முடியும். அதன்படி நான் சொல்கிறேன். நீங்கள் வாங்க, எல்லாம் வந்து போடுங்க போஸ்ட் ஆஃபீஸில். நான் போஸ்ட் ஆஃபீஸில் அதான் 25 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க. 9:30 மணிக்கு வாங்க. காலையில் 9:30 மணிக்கு அப்படி வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லி ஹெல்ப் பண்ணுறேன். பிபிஎஃப்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. அது வந்து பிள்ளைங்களுக்காக செல்வ மகள் சேமிப்புன்னு இருக்குல்ல, அது வந்து பொன் குழந்தைங்களுக்கு 10, அதாவது பொண்ணுக்கு வந்து பொன் குழந்தை வந்து 10 வயசுக்குள்ளே இருக்கணும். ஒரே ஒரு நாள் அதிகமாக இருந்தாலும் அதை நான் யாரும் அது போட மாட்டோங்க போஸ்ட் ஆஃபீஸில். நீங்கள் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் கிடையாது. நீங்கள் 10 இயர்ஸுக்கு முன்னாடி வாங்க. பெண் குழந்தைங்களுக்கு இதே மாதிரி ஆதாரு, பேன் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு எல்லாம் எடுத்துக்கணும். குழந்தை இது இல்லை, அவங்களுக்கு கார்டியனாக ஒருத்தர் வர்றாங்க இல்லைங்களா, அப்பாவோ அம்மாவோ அந்த மாதிரி வர்றவங்களுக்கு அவங்களோட ஆதார், பேனு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடணும். குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டு எடுத்துகிட்டு வந்துடணும். வந்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் போடலாம். நல்ல ஸ்கீமெல்லாம் இருக்குது, வந்து போடுங்க போஸ்ட் ஆஃபீஸில். நீங்கள் ஏதோ சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. யூடியூப்பில் நான் எல்லாம் போடுறது எல்லோரும் பாருங்கள். என்னோடய சேனல் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் போடுறேன். என்னோட கொஞ்சம் சந்தோஷம், வீட்டில் வந்தேன்னா ஏதோ கொஞ்சம் நேரம் என்னோடய மாடி தோட்டம்லாம் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் போடுறேன். நீங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு இங்கே இல்லை, கனியம்பாடி போஸ்ட் ஆஃபீஸில் தான் போடணுன்னு கிடையாது. நீங்கள் இருக்கிற ஏரியாவில் எந்தெந்த இடத்துல இருக்கிறீங்களோ அங்கே ஒரு சின்ன போஸ்ட் ஆஃபீஸ், பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸுன்னு இருக்கும். அந்த ஆஃபீஸுக்கு போனீங்கன்னாலும் அவங்களும் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அந்த ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா அவங்கக்கிட்ட இந்த மாதிரி ஸ்கீம் இருக்காமே அப்படின்னு கேளுங்க. அதன்படி போடுங்க. கிராஜுவேஷன் முடித்தா பிஎல்ஐ போடலாம். கிராஜுவேஷன் முடிக்காதவங்க வந்து ஆர்பிஎல்ஐ போடலாம். இது மாதிரி இது 2 ஸ்கீமில் எது ஒன்றாலும் போடுங்க. அதுக்கப்புறம் பையன், பொண்ணுக்கு வந்து செல்வ மகள் சேமிப்பு, பையனுக்கு வந்து பிபிஎஃப் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அதோட விரிவாக்கம் அதில் நான் நிறைய அது போடுறதில்லை. அதனால் அதோட டீட்டெயில் ஃபுல்லாக வேணால் ஆஃபீஸ்க்கு வந்தீங்கன்னா மேம் வந்து சொல்லுவாங்க. அவங்கக்கிட்டேயும் கேளுங்க. உங்களுக்கு அந்த ஸ்கீம் பையனோட இது நான் கூட்டின்னு போய் வேணால் சொல்கிறேன். கனியம்பாடில் இருக்கிறவங்க, பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் கூட நம்ம அட்ரஸ் கொடுத்து இந்த ஊருன்னு சொல்லிவிட்டு எங்கேருந்து வந்தாலும் போடலாம் போஸ்ட் ஆஃபீஸில். நீங்கள் எங்கேருந்து வேணாலும் கட்டிக்கலாம். இங்கே போட்டுட்டு இங்கே தான் கட்டணும்னு இல்லை, எங்கே வேணா கட்டலாம். அதில் இந்த ஐபிபின்னு ஒன்று அக்கௌண்ட் இருக்குது போஸ்ட் ஆஃபீஸில். அந்த ஐபிபி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா எஸ்பி அக்கௌண்ட்லேருந்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். நீங்கள் எது உங்களுக்கு பெஸ்ட்டோ அதன்படி செய்யுங்க. போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வாங்க, போஸ்ட் ஆஃபீஸில் போடுங்க. நிறைய ஸ்கீம் இருக்குது. அப்புறமா அந்த இது என்னது பிபிஎஃப்னு ஒன்று இருக்குது. பிபிஎஃப்பு இன்னொரு அக்கௌண்ட்டு டேக்ஸுக்கு. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து டேக்ஸுக்கும் எலிஜிபிள் ஆகும். டேக்ஸ் வந்து நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணிங்கன்னா நான் சொல்கிற ஸ்கீம் வந்து டேக்ஸு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டேக்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது என்ன அக்கௌண்ட்டுன்னா ரூரல் போஸ்டல் பிஎல்ஐயும் டேக்ஸ்க்கு எலிஜிபிள் ஆகும். கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடுன்னு கிராமப்புற மக்களுக்காக ஆர்பிஎல்ஐ, அதுவும் டேக்ஸ்க்கு எலிஜிபிள் ஆகும் உங்களுக்கு.
அந்த மாதிரி இருக்குது. அப்புறமா என்எஸ்சின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது, அதுவும் டேக்ஸ்க்கு எலிஜிபிள் ஆகும். இந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஒரு முறை விசிட் பண்ணுங்கள். நீங்கள் எது உங்களுக்கு தேவையோ அது மாதிரி நான் நீங்கள் வந்தீங்கன்னா நான் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன தேவையோ உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன், அதன்படி நீங்கள் போடுங்க. போட்டுட்டு எல்லோரும் நல்லா பயன்பெறுங்க. நான் பேசுறது எப்படி கரெக்டாக இருக்கான்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனல் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது இந்த நான் சொன்னதில் உங்களுக்கு டீட்டெயில் இல்லைன்னா தெரியலன்னா கேளுங்க என்கிட்ட, நான் சொல்கிறேன். என்னோடய சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.